ஹன்சி ஹன்சி என்ன பண்ண போகிறாங்க டேடி? என்ன பண்ண போகிறாங்க டேடி? ஹன்சி, உன்னோட ப்ளே ஸ்கூலில் உள்ள புக்ஸுக்கெல்லாம் டேடி வந்து என்ன பண்ணுறாங்க? கவர் போடுறாங்க. மிஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் புக்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? புக்ஸுக்கெல்லாம் கவர் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா ஹன்சிமா? நாளைக்கு ஸ்கூலில் போய் ஃபஸ்ட்டு டே, ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து அழகாக சிரிச்சிட்டே போகணும், சரியா? அங்கே போய் நல்லா விளையாடணும், நல்லா விளையாடணும். நம்ம இது உன்னோட புக்ஸா? உன்னோட ப்ளே ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சரியா? நாளைக்கு நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா? வெரி குட் வெரி குட். இப்படி தான் ஜாலியாக இருக்கணும் நம்ம. அந்த ஸ்கூல் போகிறீங்கள? ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு நல்லா மிஸ்ஸை சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்கணும் நம்ம. அங்கே சேட்டை பண்ணக்கூடாது. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா மிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லணும், சரியா தங்கம்? சரியா? நம்ம வீடு மாதிரிலாம் அங்கே இருக்காது. சரியா? எதுவாக இருந்தாலும் தைரியமாக மிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லணும், சரியா செல்லம்? பயப்படக்கூடாது. சரியா? டேடி பார்த்தீங்களா, உங்களுக்கு அழகாக ஸ்டாப்லர் பின் அடித்து உங்களுக்கு சூப்பராக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புக்ஸ் வந்து கவர் போட்டாச்சு. ஓகே டன். இன்னுமா ஹன்சிகா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நாளைக்கு தான் தெரியும் அவங்க வந்து எப்படி அவங்கெல்லாம் புக்ஸுக்கெல்லாம் கவர் போடும்போது பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ப்ளே ஸ்கூலுக்கு இவ்வளோ புக்ஸ் இருக்குமா மாமா? இவ்வளோ புக்ஸ் இருக்குது? இவ்வளோ புக்ஸ் இருக்கா? ப்ளே ஸ்கூல் நான் படிக்கும்போதெல்லாம் ப்ளே ஸ்கூல்லாம் இல்லை மாமா. ஆக்சுவலாக நான் படிக்கும்போது வந்து அரை கிளாஸில் தான் விட்டாங்க என்னெல்லாம். ஹன்சிகா பாப்பா நல்லா 9:30 வரைக்கும் எவ்ரிடே தூங்குவாங்க. இப்போ வந்து 9:30க்கு ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பாப்பா எப்படி. ஹன்சி, நாளையிலேருந்து 8 o'clock எந்திக்கணும், சரியா? ஹன்சி, டுமாரோ மார்னிங் 8 o'clock வேக்கப், ஓகே? ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிறீங்க, ஓகே தங்கம்? ஹன்சிமா, நம்ம குட்டி குழந்தையில உனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தல மம்மி, கியா கியா குருவினா. எங்கள் மாமா 2வது புக்கு கவர் போட்டாங்க. ஹன்சி பாப்பா, ஹன்சி பாப்பா, உனக்கு ப்ளே ஸ்கூலுக்கு இத்தனை புக்ஸா செல்லும்? எவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க மேமு. ஹன்சி, ஏபிசிடிலாம் எழுதுனீங்களே, அதை நீங்கள் வந்து ப்ளே ஸ்கூலில் உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட எழுதி காட்டணும், சரியா? எங்கள் வீட்டில் மம்மிக்கிட்ட எழுதி காமிச்சிங்கள தங்கம், அது மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, ரவுண்டு போட்டு என்ன பண்ணீங்க, எழுதுனீங்களா தங்கம்? என்னதான் நம்ம புக் கவர் போட்டாலும் நம்ம குழந்தைங்களுக்குன்னு போடும்போது ஒரு தனி சுகம் வரதாங்க செய்யுது. ஸோ ஹன்சி, எல்லா புக்ஸும் எடுத்துட்டிங்களா? எடுத்தாச்சா எல்லாம்? எனக்குமே இந்த புக்ஸு கவர்லாம் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்குது. பட் என்னன்னா, நாளைக்கு ஹன்சிகா பாப்பா ஸ்கூல் போகும்போது ரொம்ப 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 ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்ததுக்கும் ப்ளே ஸ்கூலில் போய் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்படி என்ன ஃபீல் வரும் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. ஸோ ஹன்சிகா பாப்பாவோட யூனிஃபார்ம் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லைட் கலர் கொடுத்துருக்காங்க. மூணு யூனிஃபார்ம் செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வந்து ஹன்சிகா பாப்பா வந்து பிஸ்கட் கலர் தான் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டார்க் கலர் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக அதை வந்து டொட்டி ஆக்கிடுவாங்க. ஸோ பார்க்கலாம், ஹன்சிகா பாப்பா இந்த மாதிரி ஆக்க மாட்டாங்க, பார்க்கலாம். ஹன்சிமா, ஹன்சி, மம்மி நல்ல குட் கேர்லா? டேடி குட் பாயா? ஆக்சுவலாக ஸ்கூலில் கொடுக்குறது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சி நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்கள் மாமா வந்து எல்லா திங்ஸ்லேயுமே பேக்லேருந்து, வாட்டர் கேன்லேருந்து, ஜூஸ் கொடுக்குறதுலேருந்து, ஜாம்ரி பாக்ஸ்லேருந்து, ஆக்சுவலாக ஜாம்ரி பாக்ஸ்லாம் இப்போ வந்து எடுத்துகிட்டு போவாங்களான்னு தெரியாது. ஆனால் எங்கள் மாமா நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டஜன் கணக்கில் வாங்கி கொண்டு போட்டிருக்காங்க எல்லாத்தையும். ஸோ
எங்கள் ஹன்சிகா பாப்பா எது எடுத்துகிட்டு போகிறாங்களோ எடுத்துகிட்டு போகட்டும். பார்க்கலாம் ஹன்சிகா பாப்பா நல்லா ஜாலியாக இருக்காங்களா. ஹன்சி நோ, எங்கள் ஹன்சிகா பாப்பா நல்லா ஜாலியாக இருக்காங்களா. ஹன்சி நீ நோ 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 நோ. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா 1 2 3 4 5 எல்லாத்துலேயுமே அட்டை போட்டாச்சு. ஸோ இன்னும் 2 இருக்குது மாமா, இன்னும் 2 புக்ஸ் இருக்குதுங்க. அந்த 2 புக்ஸுக்கும் போட்டுச்சுன்னா ப்ளே ஸ்கூலுக்கு இவ்வளோ புக்ஸ் கொடுப்பாங்களாங்க, எனக்கே தெரியலங்க. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ப்ளே ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆனால் இவ்வளோ புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வெயிட்டாக வேறு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம அவங்கள எடுக்க விட மாட்டோம், பட் இருந்தாலும் இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் புக்ஸு, லஞ்ச் பேக். ஹன்சி ஆனால் ப்ளே ஸ்கூலுக்கு இவ்வளோ வருமா மாமா? ப்ளே ஸ்கூலுக்கு இவ்வளோ புக்ஸ் வருமா? என்ன எனக்கு புரியல. ஆக்சுவலாக அங்கே போய் விளையாட தானே போவாங்க, அங்கே போய் படித்து சொல்லி கொடுப்பாங்களோ? ஹன்சி அவளுக்கே சிரிப்பு தாங்கலை. இன்றைக்கி சிரிக்கிறீங்க, பட் நாளைக்கு நீங்கள் 8:30க்கெல்லாம் எந்திக்கணும். மம்மி அழகாக அவங்கள எழுப்பி போட்டு அழகாக குளிக்க வச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு அழகாக நீங்கள் ஸ்கூல் கிளம்பி போகிறீங்களாம்மா. ஓகேவா தங்கம்? ஓகேங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் தான் நம்ம வந்து புக் கவர் போட்டிருக்கோம். இந்த ஒன்றுக்கு மட்டும் இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம போட போகிறோங்க. அந்த ஒரு புக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து வேறு கவர் வந்து போட சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு புக்ஸுக்கு மட்டும் நம்ம வேறு கவர் வந்து போட போகிறோம். ஆக்சுவலாக எங்கள் ஹன்சிகா பாப்பாவோட ப்ளே ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் எங்கள் ஹன்சிகா பாப்பா வந்து இந்த பேக்கை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த பேக் தான் பிடிச்சிருக்குதாம்மா. நாங்கள் இன்னும் ஒரு 3-4 பேக் வாங்கி கொடுத்துருக்கோம். பட் ஹன்சிகா பாப்பாவுக்கு பிடிச்சது இந்த பேக் தான் எடுத்து வச்சுருக்குறாங்க. பார்க்கலாம் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. பார்த்துட்டு நாளைக்கு இது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க பேக்கு தான் நாங்கள் கொடுத்து விடுவோம். ஹன்சிகா பாப்பாவோட செலெக்ஷன் இந்த பேக். ஹன்சி பாப்பா ஒரே ஜாலி தான். ஹன்சி நீங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கணும், அப்போ தான் மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். ஓகே, இனிமேல் தினமும் மம்மி உங்களை 8 o'clockலாம் தூங்க வச்சுருவாங்க. ஓகே தங்கம்? நல்ல பிள்ளை, குட் கேர்ள், நம்ம தங்க பிள்ளை. டெய்லி சீக்கிரமாக தூங்கிடணும், சரியா? நல்ல பிள்ளை. ஆமாம், அவளுக்கு ஸ்கூல்னாலே என்னென்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். ஒரே இடத்துல இருக்கணும். ஆக்சுவலாக ஸ்கூலில் ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். இங்கே எப்போ எனி டைம் மேலே கீழே வந்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தான் ஸ்கூல் பாப்பாவுக்கு எப்படி போக போகுதோ தெரியல. சரி, ஓகே, பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ப்ளே ஸ்கூலில் விடலைனாலும் ப்ரீகேஜிலேருந்து விட தான் செய்யணும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து ப்ளே ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹன்சிகா பாப்பா போகிறதுக்கு. முன்னாடி தங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபினிஷ். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து புக்ஸு கவர் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி வந்து பேக்கில் ஹன்சிகா பாப்பா அழகாக அதை எடுத்து வைப்பாங்க. ஹன்சி பாப்பா பேக் எடுத்துட்டு வாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸ்லையுமே மிஸ் வந்து நேம் வந்து எழுதிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து லேபிள் வந்து ஒட்டலைங்க. ஸோ மேம் வந்து லேபிள் ஒட்டுறதுக்காக சொல்லலை. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் லேபிள் ஒட்டலான்னு இருக்கும். ஆல்ரெடி இங்கே ஹன்சிகா பாப்பா செலெக்ஷன் பண்ண அந்த பேக் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டுங்க. அந்த ஷாப்புக்கு போனதுமே இந்த பேக்கு தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஹன்சிகா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொண்டு தந்தாங்க. ஸோ அதனால் இந்த பேக் வந்து நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. மிஸ் என்ன சொன்னாலும் அவங்க எந்த பேக் கொண்டு வர சொல்கிறாங்களோ அந்த பேக் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். நாளைக்கு ஒரு நாளும் இந்த பேக் வந்து ஹன்சிகா பாப்பா பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு.